அவருடைய உத்தரப்படி முதலமைச்சரே களத்துக்கு சென்று ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கிறது அந்த பணிகளை விரைந்து முடிக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அந்த மோந்தா புயல் நாளை காலையில் நாளை மதியத்துக்குள்ளே கரை கிராஸ் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்க போகிறதில்லை. இருந்தாலும் மழை இருக்கக்கூடிய வட சென்னை, குறிப்பாக வட சென்னையும் திருவள்ளூர் பகுதியிலையும் ஒரு 7-8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த பணிகளை எல்லாம் முதலமைச்சர் போய் ஆய்வு செய்வதற்காக என்னையும் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களையும் மேயர், அப்புறம் கமிஷனர், எல்லாரையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே பணிகளை எல்லாம் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். இந்த வடசென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த 18 கால்வாய்கள், 13 குளங்களை எல்லாம் நம்முடைய சென்னை மாநகராட்சி மூலமாக அதெல்லாம் சுத்தப்படுத்தியிருக்கிறோம், தூர்வாரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 331 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த கால்வாய்கள்லாம் தூர்வாரப்பட்டு 3.5 லட்சம் டன் கழிவுகள் இங்கிருந்து சுத்தம் செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. இதெல்லாம் முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக சோசியல் மீடியாக்கள்ல, சமூக வலைதளங்களில் பப்ளிக் அவங்க பொதுமக்கள் வைக்கின்ற புகார்கள், கோரிக்கைகள் எல்லாம் உடனடியாக கவனிக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி குளம், கேப்டன் கார்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். எல்லா பணிகளும் துரிதமாக நடந்துட்டு இருக்கு. அடுத்த 10 நாட்களுக்கு பெரிய மழை இருக்காது அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மழை அதிகமாக பெய்ஞ்சாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் நம்முடைய அரசு செயல்படுகிறது. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.